மச்சான் தங்கச்சி வேணும்னு கேட்டல இந்த மாதிரி என் கேர்ள் ஃப்ரெண்டு. தயவு செஞ்சு சொல்லாத, பார்த்தாலே தெரியுது. என்ன தெரியுது? நம்ம காம்பினேஷன் பார்த்தோன்னா காண்டாயிட்டான். ஏய் எல்லாம் கிளம்பிட்டாங்களாடா? நான் மாமாக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? மாமாக்கு ஃபோன் பண்ணிரு. ஆமா அவெல்லாம் ஒரு ஆள்னு ஃபோன் பண்ண சொல்ற. இதுடா சும்மா அந்த ஆளை கூப்பிடல என்ன தாரார் பண்ணுங்க. மாமா நாங்க கிளம்பிட்டோம், நீங்க கிளம்பிட்டீங்களா? அக்கா கிளம்பிட்டியா அக்கா? இவனுக்கு 23 பொண்ணு பார்த்தோம், எதுவுமே செட் ஆகல. ஹலோ தம்பி, சென்னையில இருந்து சிவராஜ் பேசுறப்பா. சொல்லுங்கண்ணே. லீஸ் கேட்டிருந்தல்ல? ஆமா அது ஓகே ஆயிடுச்சு. அடுத்த வாரம் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருவா. சூப்பர்ண்ணே. சரிண்ணே. மாப்பிள்ள கோயம்பேடுல கடை லீஸ்க்கு ஓகே ஆயிடுச்சுடா. அப்படியா? எல்லாம் என் மர்ம வர நேரம்டா. நான் மர்மம் வந்த நேரம், எல்லாம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்த நேரம் தான் இது. அடி சர்பால எருமை மாடு உன்ன தான பெருமையா சொல்றேன். காலமே கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட் வந்த நேரமா. என்ன சொல்றீங்க நீங்க? பூ வைக்கிறதுக்கு சொந்த பந்தம்லாம் வந்துகிட்டு இருக்காங்க, இந்த நேரத்துல இப்படி சொல்றீங்களே? வேண்டாங்க. என்னடி வேணா? நம்ம பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. எம்எல்ஏ எவ்வளவு பெரிய ஆளு, படிவுல. ஏய் சும்மா தொணன்னு பேசாத. மாமா கால் பண்றாரு. ஹலோ அங்கிள், நாங்க கிளம்பிட்டோம், இன்னும் half an hourல வந்துருவோம் அங்கிள். இல்ல தம்பி, வராதீங்க வராதீங்க. பொண்ணோட தாய் மாமனுக்கு நீ பண்ற வேலை பிடிக்கலையாப்பா. அது மட்டும் இல்ல, அவர் பையனுக்கே என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு அடம் பிடிக்கிறாரு. அதெல்லாம் வேணாம். அதனால இந்த பூ வைக்கிறதெல்லாம் நடக்காது. அங்கிள் என்ன சொல்றீங்க? நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம் அங்கிள். இப்ப போய் என்னம்மா வரானான்னு சொல்றாரு? அண்ணே எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலானே, பக்கத்துல வந்துட்டோனே. அதெல்லாம் ஒத்து வராதுமா. நீங்க பூ வைக்கிறதெல்லாம் நடக்காது. சொன்னா கேளுங்கம்மா. மீறி வந்தா இங்க பெரிய வெட்டு குத்து தான் நடக்கும். கோச்சுக்காதீங்கம்மா. ஓடி உள்ளனா ஏங்க இப்படி எல்லாம் செய்றீங்க? என்னடா இப்படி சொல்றாரு? எல்லாருக்கும் கால் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லு. மாமா எங்க இருக்கீங்க? பொண்ணு வீட்டுக்கு வெளியில தான் இருக்கேன். உள்ள போயிடாதீங்க மாமா. கேள்விப்பட்டேன்டா மாப்பிள்ள, நான் வேணா உள்ள போய் பேசி பார்க்கட்டுமா? அதெல்லாம் வேணாம் மாமா. அவங்க காலில் விழுந்தாவது நான் கெஞ்சி கேட்கிறேன் மாப்பிள்ள. நம்ம யார் காலையும் விழ வேணாம் மாமா. நீங்க முதல்ல கிளம்புங்க. அக்கா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு போலக்கா. எத்தனை நாளைக்கு தான் பீக்குறாங்க? நீ எல்லாம் ஒரு அம்மாவா இல்ல பொம்பளை புரோக்கரா? யாரோ பையனை பொண்ணு பார்க்க போறேங்கிறது நல்லாவா இருக்கு? அந்த பையனை போய் எந்த பொண்ணுக்கு பிடிக்கும்? 3 மாசம் வரைக்கும் தான் மாலக்கறகு நடக்குது. அதை தாண்டுனா கல்யாணம் ஆக 6 வருஷம் ஆகும். நம்ம வேணாம் தானடா சொன்னோம். அவங்க தான முதல்ல பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. டேய் அவளுக்கு ஃபோன் பண்ணி அசியமா திட்டுறா. செத்தாடா என்கிட்ட. ஏய் நீ அழகா இருக்க, நமக்கு செட் ஆகாது, உன்னை ரிஜெக்ட் பண்ணலாம் தானடி இருந்தேன். உங்க அப்பா தானடி முதல்ல பிடிச்சிருக்குன்னு சொன்னா, இப்போ என்னடி உன் மாமனுக்கு வேலை பிடிக்கல அது இதுன்னு சால் ஜாப் சொல்றீங்க? ஏய் ஆமாண்டி, மீன் விக்கிறவன் தாண்டி. நான் கேவலமானவன் தாண்டி. நீ என்ன பெரிய தேவதையா? உன்னை விட்டா எனக்கு வேற பொண்ணே கிடைக்காதா? இந்த பாரு, என்னைய விட கேவலமான ஒருத்தனை கல்யாணம் பண்ணி நீ அழுவுறது உங்க அப்பா அம்மா பார்க்க தாண்டி போறாங்க. சாரிங்க, நானும் எங்க அம்மாவும் எவ்வளவோ சண்டை போட்டு பார்த்தோம். அவரை எல்லாரும் சேர்ந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. என்னைய பார்த்துட்டு போய் ஏற்கனவே பொண்ணு பார்த்த பொண்ணுங்க கிட்ட எனக்கு தேவதை கிடைச்சிருக்கான்னு அவங்கள திட்டினதா கேள்விப்பட்டேன். நாளைக்கு என் வீட்லயும் வந்து நான் உன்னை விட தேவதை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சத்தம் போடுவீங்கல்ல? நான் இனிமே கோவிலுக்குலாம் போக மாட்டேன். அப்படி போனா கூட என்னை விட உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு கண்டிப்பா கடவுள் கிட்ட வேண்டிப்பேன். இந்த மாதிரி பொண்ணுங்களால என்ன பண்ண முடியும்? யாருக்கும் தெரியாம அழ முடியும், இல்லனா எங்களோட ஃபீலிங்ஸை வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸை மட்டும் தான் போட முடியும். எங்களோட சுதந்திரம் அவ்வளவுதான். மச்சான் ஃபீல் பண்ணி பேசுறாடா.
டேய் அம்மா ஓடுறாங்கடா நில்லுமா தயவு செஞ்சு நில்லுமா. நீ வாமா. நான் வீட்டுக்கு போலாமா? ப்ளீஸ்மா. இல்லம்மா ப்ளீஸ்மா. நில்லுமா அம்மா. போனு கொடுறான். என்ன பண்றேன்னு பாடுறா. சொல்லு தம்பி. யோ பாலு, பூ வைக்கிற வரைக்கும் வந்துட்டு இப்ப என் கல்யாணத்தை நிறுத்திட்டல்ல, உன்னை சும்மா விட மாட்டேயா. எங்க அம்மா இப்ப சூசைடுக்கு ட்ரை பண்ணி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கயா. எப்படி எங்க சொந்தக்காரங்க முன்னாடி எங்களை தலைகுனிய வச்சியோ, அதே மாதிரி உன் சொந்தக்காரங்க முன்னாடி உன்னை தலைகுனிய வைக்கல. ஐயோ, இந்த மாதிரி ஒரு பையனை மிஸ் பண்ணிட்டோமே உன்னை புலம்ப வச்சு ஊராள முன்னாடி நீ அசிங்கப்படுத்த நான் பாக்கலையா. இவளுக்கு சாரி வேற ஒரு கேடு. என்னடா? ஒன்றும் இல்லைம்மா, இந்தா இதை குடி. இவ வேற பாத்து பாத்து பாத்து. ஏய் மச்சான், காலை போடுறோம். அம்மா, இனிமே இந்த பொண்ணு பார்க்கறது, பூ வைக்கிறது இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு எதுவுமே வேணாம்மா. டேய், இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் பண்ணலன்னா 6 வருஷத்துக்கு பண்ண முடியாதுடா. இந்த ஜோசியெல்லாம் சுத்த பொய்மா. இப்படி ஒவ்வொரு பொண்ணா நம்ம தேடி அசிங்கப்படுறதுக்கு 6 வருஷம் பொறுத்து கல்யாணம் பண்ணனா நம்ம ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோமா? எனக்காக இனிமேல் ஒருத்தி பிறந்தா வரப்போறா. எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்கீம்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இருக்காடா. இருக்கட்டும்டா, எங்கே இருக்கிறா? அதெல்லாம் விடு. முதல்ல சென்னை போய் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறோம். என்ன சொல்கிறேன்? சரி, அவ்வளோதான். டேய், ஒரு 2 மாசம் என் கூடயே இருங்கடா. உடம்பு சரியானோன்னா போங்களேன். சரிம்மா, நீ இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நாங்கள் வெளில போயிட்டு வரோம். காலை எஜ்ஜில் வைக்காத, சென்டரில் வச்சுக்கோ. வரும்போது ஆட்டு கழிச்சு போயினாரன். மச்சான், சிவராஜ் கிட்ட 2 மாதம் விட்டு சென்னைக்கு வரேன்னு சொல்லுவோம். என்ன சொல்கிறேன்? டேய், இவனடா குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறா. அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா இப்படியோ அப்படியோன்னு கொஞ்சம் ஓவராக தான் போகிறா. ஆட விடு மச்சான், நமக்குலாம் ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்புறதே பெரிய விஷயம். திருப்பி அவளுக்கு அனுப்பு, கூட ஒரு 4 வெறியும் போட்டு அனுப்பிச்சு விடு. என்னது வெறியா? அதான்டா அந்த வெரி குட் மார்னிங்லாம் சொல்லுவாங்களே, அதையும் 4 சேர்த்து அனுப்பிச்சு விடு. அவங்க அப்பா அட்டாக் பால் பண்ண தப்புக்கு அந்த பொண்ணு என்னடா பண்ணோம்? பாவம் அனுப்பிச்சு விட்றா. வா போலாம்.
சாப்பிட்ருவோம் நித்ரா. ஏய் அக்கல்ல கை வச்சு நேரா கையா மாஸ்டர். அவன் எங்க கை விட்டுனுக்குறானோ. வாழால போய் பேப்பர் வந்துச்சு. வாட்டே கண்ட்ரி. மதிய சாப்பாடு சாப்பிட்டேன்னு கேட்குறாளா? ஏய் ஆமாண்டா. மச்சான், எப்போ ஒரு பொண்ணு நைட்டு மகளமாக உன்னை நினச்சி உருகிறாளோ அப்போவே அவன் மனசுக்குள்ளே நீ போயிட்டேன்னு அர்த்தம். இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. வேணா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸையும் அவளோட டிபியும் பார். ஏய் மாப்பிள்ள இங்க பாரு. என்னடா இது? சொன்னல மச்சான், சாம்பார் ஊத்துறேன். தானா வர தேவதைய வேணான்னு விட்டுற. ஏய் என்ன பண்ற? மச்சி யாரா அவ? நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிடலாம் இவளுக்கு என்ன? நான் கரெக்டா டைமுக்கு சாப்பிட்டேனான்னு கேக்குறா. அவ உன்னை கரெக்ட் டைம் சாப்பிட்டா தானே மெசேஜ் அனுப்பிச்சா? ஆமா மாப்பிள்ள. ஐயே தங்கமே என்ன ஆச்சு? என்ன தமனா மூஞ்சி தலைகீழ தெரியுது? என்ன பார்த்தா தமனா மூஞ்சி மாதிரி இருக்காடா. மச்சி நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன்டா. வாடா நேர்ல போய் பார்த்துட்டு வந்துரும். எதுக்கு அந்த அட்டாக் பால்கிட்ட மாட்டி விட்டு என்ன ஜீவ சமாதி ஆக்கலான்னு பாக்குறியா? நான் வரல போறா. உள்ள நைட்ல பொறுகு போறோம். அம்மா மாடு மாதிரி தூங்கு. என்ன குடும்பம்டா இது? சூப்பரா இருக்கு. என்னது இப்ப இதுக்கு வந்த போயிடு. உன்னை பார்க்க தாண்டி வந்தேன். வர போறாரு. தம்பி இங்க வாப்பா. சாயங்காலம் அமைச்சர் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம். சீக்கிரம் வந்துரு. அட போப்பா. டேய் உன்கிட்ட தான்டா பேசுறேன். நான் தான் அன்னைக்கு சொல்லிட்டேன்ல, கட்னா அட்டாக் பால் பொண்ணு மகிழ் தான். அடி செருப்பால இன்னுமா அந்த பொண்ணை நினைச்சிட்டு இருக்க? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருப்பேன். லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு பணம் பதவிக்கு ஆசைப்பட்டு மினிஸ்டர் தங்கச்சியா இருந்த எங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களை மேல என்ன இருக்கவே முடியாது. அமைச்சர் பொண்ணை தான் கட்டிக்கணும், அவ கூட தான் வாழணும்னா ஆல்ரெடி எனக்கு அம்மா இல்ல, அடுத்து அப்பா இல்லைன்னு சொல்லி போயிட்டே இருப்பேன். ஹலோ. டேய் என்ன பார்க்க இப்போ வரியா? ஐயோ டே எஃபெக்ட்ல இருந்து உங்க அப்பா கிட்ட அடி வாங்குறதுக்கா? ஒன்று பண்ணுவோமா? 2020 வச்சுக்கலாமா? அது என்ன 2020? நீ உன் ஊர்ல இருந்து 20 கிலோமீட்டர் வா, நான் என் ஊர்ல இருந்து 20 கிலோமீட்டர் வரேன். ரெண்டு பேரும் காமனா லவர்ஸ் மீட் பண்ற இடத்துல மீட் பண்ணிக்கலாம். வரேன். ஓகே.